இந்த ரஜினி ஸ்டைல் வேற, கமல் வந்து இதெல்லாம் வேற. டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னா செலவு பண்ணி இந்த மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக சீன் வைப்பார். ஒரு குளம் வெட்டுறது சாதாரண விஷயமா? அந்த மாதிரி அழகாக ஒரு குளத்தை வெட்டி அதை டிசைன் பண்ணி அதுக்கு 10 அழகிகளை வச்சு எண்ணெய் தேய்க்க வச்சு அந்த கதாநாயகிக்கு எண்ணெய் தேய்க்க வச்சு அதை வந்து அதுதான் காதல் இளவரசன்றது. காதல் மன்னன் கிடையாது, காதல் இளவரசன். இளவரசன் மன்னன்னா வயசாயிடும். காதல் மன்னன் வந்து ஜெமினி கணேசன். அது வயசு ஓல்டு டிக்கெட். மன்னர்கள் வந்து 60 வயசு வரைக்கும் இருப்பான், 40 வயசில் இருப்பான், கிழவன் ஆயிடுவான். ஆனால் காதல் இளவரசன்னா அந்த யங்ஸ்டர் 16-18 வயசு இளவரசன்றது கமல் இன்னைக்கு வரைக்கும் அதை அடிச்சுக்கிற ஒருத்தன் கூட கிடையாது. அது வேணா கார்த்திகேயன் வரைக்கும், அஜித் எடுத்துங்க, யாராக இருந்தாலுமே கிடையாது. அது ஒரு பெண்ணை எங்கே தொடணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஹீரோயினை எப்படி இது பண்ணணும், இந்த முகவெட்டு உள்ள இப்படி உள்ள ஹீரோயினை எங்கே கை என்ன நீங்கள் தப்பாகவே போகக்கூடாது. அவர்கள ஒரு குழந்தை மாதிரி அவர்களை வந்து ஒரு எப்படி டீல் பண்ணுன்றதுல கமலுக்கு இல்லை பீயிங் இன் அ பொயட்டிக் வே, ஒரு கவித்துவமான ஒரு இது கையே கவிதை பாடும் கமல்கிட்ட. ஆம், புரியுதாங்களே? ஒரு கவிஞன்றது வந்து அது வேற மாதிரியா நம்ம சொல்லலாம். கவிதை வந்து வார்த்தையில் இல்லாமல், சத்தத்தில் இல்லாமல், எழுத்துலையும் இல்லாமல், உணர்வில் சொல்லக்கூடிய ஒரு உத்தமர் தான் கமல். காதல் லார்ஸ் இவர் இந்த ட்ராக்ல போகிறார். அப்போ அது நல்லா சூடு பிடிச்சி ஓடுது படம்லாம். இந்த பக்கம் ரஜினி என்ன பண்ணுறது, சிகரெட் எடுத்து பாவம் ரஜினி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாள் பூரா சிகரெட்டு குடிக்க, சரக்கு அடிக்க அப்படியே போயிடும். அதை இவங்க ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. அவருக்குன்னு ஒரு அதாவது லாஜிக்கான அவ்வளோ அழகான பையனுக்கு தான் பொண்ணு கிடப்பா, நம்மளை மாதிரி ஆளுங்கலாம் யார் கிடப்பா, அந்த கேரக்டர்லாம் ரஜினி இருப்பார். அவர் ஒரு பாட்டை வேற போட்டுருவார், அந்த சாராயத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பாட்டுலாம் இருக்குமே, அந்த ராம ஆண்டாள் ராவண ஆண்டாள் விட்டுருவாங்க, கையை உடச்சி விட்டுருவாங்க. ஆனால் அதில் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணி அதில் ஒரு ஆட்களை இழுத்துருவார். கமல் அப்படி கிடையாது. புரியுதாங்க? கமல் வேறு ஸ்டைல். கமல் வந்து கையை வந்து வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். வாயையும் கையை வச்சு சும்மா வருன்னு வாய் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கை வாயை சும்மா இருக்க மாட்டியா, சும்மாவே இருக்க மாட்டியான்னு வாய் ஊர்லலாம் சொல்லுவாங்க. எதையாவது ஒன்று நோண்டிகிட்டே இருக்க, எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கேன்னு வாய். எது கமலுக்கு மட்டும்தான் அது சொல்லுது. கையை வாயை வச்சுட்டு அவர் சும்மாவே இருக்க மாட்டார். புரியுதான்? ஆனால் ரஜினி அப்படி கிடையாது. அவர் ஒரு ஸ்டைலில் அப்படி போயிடுவார். அவரும் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆனால் அவர் அந்த மாதிரி அப்படின்னு ஸ்டைல் அப்படின்ற மாதிரி அவர் போகும். இப்படி இந்த 2 துருவங்கள் இப்படியே நகர்த்தி 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 கொண்டு வந்து 60-70 வயசு ஆகிப்போச்சு. 70 இயர்ஸ். 2 பேரும் 70+ ஆயிடுச்சு. 75-71. இப்போ தான் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் இணையணும். ஏன்னா வயசாச்சு, நீங்கள் கதாநாயகியோட ஆடின ஆட்டம்லாம் முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. நான் சிகரெட்டு தண்ணி சண்டைன்றதை நான் விட்டுறேன். 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே வரும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தோணுது 2 பேரும் இப்போ தான் வந்து ஒரு மெச்சூர்டு ஆக்டர் ஆகிறாங்கிற மாதிரி. இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படத்தில் சிகரெட் குடிக்கிறது ஸ்டைலுன்னு, இப்போல்லாம் ரஜினி சார் வந்து கதைக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்கள், கமல் சார் அதே மாதிரி கதைக்கு ஏற்ப சில விஷயங்கள். இப்போ தான் வந்து இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி 2 பேரும் ஆயிருக்காங்க. கமல் ஆசைப்பட்டார்ல ஹாலிவுட் போகணும், கோலிவுட் போகணும்னு. இப்போ வந்து இது ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆள்களுடைய ஸ்டைல், நீங்கள் வந்து மார்லின் பேண்ட்ரோ எடுத்தாலும் சரி, நீங்கள் ஆர்னால்டு எடுத்தாலும் சரி, யாரை எடுத்துட்டிங்கனாலும் அந்த 50 வயசுக்கு மேலே ஜேம்ஸ் பாண்டெல்லாம் வந்து எப்போ அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னா குறைந்தபட்ச தகுதி 50 வயசு கிராஸ் பண்ணிட்டு. சீன் கேனரியாக இருந்தாலும் சரி, ரோஜர் மூராக இருந்தாலும் சரி, எல்லாமே ரோஜர் மூருக்குலாம் 65 வயசு. அப்போ தான் அவர் வர்றாரு உள்ளே. ஒரு கிளவியை விட மாட்டார். கிளவி விட மாட்டார் மீன்ஸ் எப்படின்னா, நீங்கள் அதுக்கு எப்படி, அதாவது என்னென்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் எந்த ஆக்ட்ரஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே அவங்க எப்போ சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எபோவ் 45. ஆமாம், புரியுதா? நம்ம எதை எடுத்துக்கிறது 55. நீங்கள் டாப் ஹீரோயின்ஸ் இன் 60s to 2000 ஏஜ் மட்டும் பாருங்கள், எந்தெந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு. நெவர் சே நெவர் அகைன் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம், புரியுதா? அதில் நெவர் சே நெவர் அகைன்லாம் வந்து அது அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்ன, நெவர் சே நெவர் அகைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு 48 வயசு ஆகுது. இடையில ஒரு தாய்லாந்து ஹீரோயினை சேர்த்து விட்ருவாங்க, ஒரு சைனீஸ். அதாவது கிராஸ், சைனீஸ் செட் ஆகாது உலகம் பூரா, தாய்லாந்து செட் ஆகாது. தாய்லாந்தும் வேறு கிராஸில் அழகாக இருப்பாளுங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோயினை தூக்கி எதில் போட்டுருவாங்க, ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் போட்டுருவாங்க. ரோஜர் மூருக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் வச்சா மூஞ்சியெல்லாம் சுருங்கி கழுத்தெல்லாம் தொங்கிருக்கு. அவருக்கு 65 வயசுக்கு மேலே. அவராக விலகினா தான் உண்டு. 75 வயசுக்கு மேலே மேம்பாலத்துலேருந்து குதிக்க முடியல, விடுங்கடானே போகுண்டான்னு சொல்லி போயிட்டார்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஒரு கிழவி ஒன்று வரும். அந்த கிழவிக்கு 80 வயசு இருக்கும். பார்த்துருப்பீங்க. அது பேர் மறந்துட்டேன். மனோரமா மாதிரி இருக்கும். ஆமாம், அது எப்போவுமே ஜேம்ஸ் பாண்டுக்கு டியூட்டி சார்ட்டே அதுதான் போடும். எந்த கண்ட்ரிக்கு போகணும், யாரை தூக்கணும்னு சொல்லி ஃபைனலாக அதுகிட்ட தான் கேட்பாங்க. போனோன்னா அது டைப் ரைட்டிங் மிஷின் ஒன்று வச்சுருக்கும். வச்சு அடித்து சொல்லு, நீ வந்து ஸ்பெயினில் போய் இந்த இடத்துல போனேன்னா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு அப்போயே 75 வயசுக்கு மேலே. ஆனால் அந்த கிழவி மாதிரி ஒரு அழகியை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த வயசில் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீட்டாக அந்த கவுன் போட்டு ஒரு பாசி மட்டும் போட்டிருக்கோம். வெள்ளி மாதிரி. அது ஏன்னா ஒரு சீக்ரெட் ஆஃபீஸர் அது. ஆமாம். அப்போ ஜேம்ஸ் பாண்டுக்கே 65 வயசு. அப்போ அவருக்கு உத்தரவு போடணும்னா ஒரு கிளவியை தான் போட்டாங்க. சாகரில் வந்து யாருக்கு ஜோடி? ரிஷி கபூர். அப்போ கமல் நொந்துடுறார், வெக்ஸ் ஆகிடுறார். கொஞ்ச நாள் வெளியிலே வரல. ஏன்னா நீ பாபியில் ஆசைப்பட்ட ஒரு நாயகி, அந்த அம்மா கொஞ்ச நாள் நடிக்கலை. அதுக்கப்புறம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிக்க வர்றாங்க. ஸோ அதான் உலகம் முழுவதும் சூப்பர் டூப்பர் ஹிட். அது பாபி. ஆமாம். ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க டாப் ஆங்கிளில். அந்த ஷாட்டு தான் இன்றைக்கி வந்து பாபி படத்தை நீங்கள் பாருங்கள். அது இன்னைக்கு வரைக்கும் அதில் இருக்க ஷாட்டு தள்ளிட்டு தான் இருப்பாங்க அந்த லவ் சீன்ஸில். ஓ, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாபியில் ஒரு பைக்கில் வருவாங்க. ஹம் தும் தாரான்னு ஒரு சாங். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பைக்கு. அந்த பைக் அப்போ போலன்னு போட்டுச்சு. ஜாவா பைக். ஜாவா கடை என்ஃபீல்டில் ஒரு மினி பைக் ஒன்று. ஓ, என்ஃபீல்டில் வந்து ஏன்னா புது கவிதையில் ஜாவா. ஆமாம், புது கவிதையில் ஜாவா. அப்போ வந்து ஜாவா வந்து பீக்கில் இருந்த பீரியட் 80s ஜாவா எஸ்டி வந்துருச்சா வந்து அந்த அதில் என்னென்னா ஜாவாவில் வந்து ஆஃப் ஸ்டேரிங். அது இப்போல்லாம் அதை ஓட்ட முடியாது. இப்போ ஆசைப்பட்டு பசங்க வாங்குறாங்க. அது எப்படின்னா லாரி மாதிரி, மண் லாரிலாம் அங்கே போய் தான் வளர்ப்பாங்க பாருங்கள். இப்படி போட்டு அந்த காலத்தில் அந்த மாதிரி அந்த வண்டி கட் ஆகாது. இப்படி போய் அந்த ரோட்டில் அங்கே போய் தான் வளைச்சிட்டு வரணும். இல்லைன்னா படுக்க போட்டு வளைக்கணும். அது இப்படி ஆஃப் தான் திரும்பும். இப்போ உள்ள வண்டி மாதிரி டப்புன்னு அப்படியே அடிக்கிறாங்க பாருங்க. அப்படிலாம் திருப்ப முடியாது. புல்லட்டும் அதே தான். ஜாவா அதை விட கஷ்டப்படணும் திருப்புறது. ரெண்டாவது கிக்கரும் கியரும் ஒரே இது. கொடக்கு நடிச்சு டம்மால் நடிக்கிட்டு டப்புன்னு போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் அதே தான் கியர். ஒரு வினோதமான ஒரு வண்டி. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே என்னென்னா நம்ம டிம்பிளில் பற்றி பார்க்கும்போது நம்ம இதுக்கு போயிட்டோம், ஜாவாக்கு போயிட்டீங்க. அப்போ டிம்பிள் வந்து அந்த லவ் சாங்கு அதில் பார்த்து காப்பி அடித்தது தான் டி ராஜேந்தர்லேருந்து எல்லாருமே. அதில் ஒரு மலை சாங் இருக்கும். அது வந்து எப்படின்னா இந்த போன நூற்றாண்டோடைய ஒரு லவ்ங்க. அந்த மாதிரி ஒரு படம் வந்து என்ன இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த ரிச்னஸ் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். சீன் பை சீனு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட்டு, டிம்பிளோட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம் டிசைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய படம் 60 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த குவாலிட்டியில் இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் கண்ணில் ஒத்திக்கமா. யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். டிம்பிள் ஒரு அழகு தேவதையாக. இப்போ நீங்கள் பழைய படத்தில் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வேறு மாதிரி இருக்கும். அந்த கதாநாயகி அழகாக இருப்பான். அவளுக்கு மேக்கப் போட்டு சொதப்பி வச்சுருப்பாங்க. டான்ஸுன்ற பேர் குரங்காட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு டிம்பிள் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிம்பிளுக்கு வந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பாட்டு வச்சுருப்பேன். ஹம் தூம்னு நினைக்கிறேன். ஹம் தூம்ன்ற பாட்டு அதை பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆங்கிள் எல்லாருமே கேட்பாங்க. புரியுதா? ஒரு பெண்ணை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக காட்டணும், செக்ஸியாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் டாப் ஆங்கிளில் வச்சு ஒரு பெட்டில் ஒரு பொண்ணு படுத்துருக்குன்னு வைங்களேன். டாப் ஆங்கிள் வச்சிங்கன்னா அந்த மாதிரியா செக்ஸியான ஷாட்டு நீங்கள் எதுலேயுமே வைக்க முடியாது. நீங்கள் எப்படி திருப்பி வச்சாலும் அது கரெக்டாக வராது. அந்த மாதிரியான ஆங்கிள் செலக்ட் பண்ணி கேமராமேன் பிச்சு உதவி பார்க்கல. புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஓடினது தான் டிம்பிள். அந்த டிம்பிள் மேலே ஆசைப்பட்டு தான் கமல் கூப்பிட்டு வந்தார் 40 வயசில். புரியுதா? 16 வயசில் வந்த டிம்பிளை திருப்பி மீள் உருவாக்கி 40 வயசில் ஒரு பாட்டுக்குனாலும் நீங்கள் வந்து நடிச்சாகணும். ஏன்னா ஹீரோயினாக போட முடியாது. அதுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. தமிழுக்கு அது செட் ஆகாமல் தெரில. விக்ரமில் அதில் ஹீரோயின் வந்து ஒரு இளம் ஹீரோயின், கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஹீரோயின்னா ஆயாவை போட முடியாது. அழகுக்கு வேணால் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணான்னா ஒரு பாட்டுக்கு மீண்டுமான்னு சொல்லி குளத்தை வெட்டி, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் பல குளங்களை வெட்டி பாட்டு எடுத்த ஒரே ஆள் யாருன்னா கமல் தான். ஒரு குளத்தை ஏற்படுத்தி நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ரெடி பண்ணுவார். ஸ்விம்மிங் பூல் தாண்டி ரெடி பண்ணி அதில் இவர் குளித்து அந்த மன்னர்கள் கதை மாதிரியே வந்து இவர் தேக்கு மரத்தில் ஆக்கி வச்ச தேகம் இது தானோன்னு சொல்லி 2 பிள்ளைங்க வந்து அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிக்க ஊற்றி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தனத்தை பூசி. அதனால் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை ரஜினி வாழலை.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா